எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. இவ்வளவு அதிகாரம், படை பலம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா? எதுக்கு பெரிய கட்சி? உண்மையிலே பெரிய கட்சி நான் தான். நானா நீங்களானா நான் தான் பெரிய தலைவன். ஒரு ரூபா காசு இல்ல, ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல. எளிய பிள்ளைகள் நாங்க. ஒரு தொகுதிக்கு 20,000, 15,000, 28,000, 22,000 இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நின்னு பாருங்க தனியா. 234 வேட்பாளர் போடுங்க பாப்போம். திமுக போடுங்க. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் போடுங்க. 234 போடணும். ஆனால் தனியா போடணும். மனச்சான்றுக்கு விரதமா 1 ரூபா. நேர்மையாளர்கள் மாறி ஆட்சி செஞ்சிருக்கீங்க உங்க அப்பா காலத்துல இருந்து. நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால், சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும். என்னைய தாண்டி காட்டணும். இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும். நீங்களும் 234, நானும் 234. 26 தேர்தல கூட்டணி எதிர்படாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய பிடிக்கும். சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம். கருணாநிதி மகனா, பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல 2 பேர். மத்த கட்சிகள் இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல. நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல, சொல்லிக்கல. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னைய சமாளிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை வழக்கு, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தேன். நான் எனக்கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். வருவேன்னா வருவேன். 11 மணிக்கு வந்தே ஆகணும். முடியாது. நான் நினைக்கும் போதுதான் வருது. என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க? தம்பி ஆங்சாம் கொலையில எத்தனை மாதமா விசாரிக்கிற? 3 பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு இருக்கா? கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏத்தி இறக்கல. ஏன் செஞ்சான், யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமூலம் வெளியில வரல? ஏன் வரல? ஞானசேகரன் ஒரே ஆளுதான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயல ஈடுபட்டாரா? அப்ப அந்த சாருக்கு, அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க இதுல. ஆனா நீங்க எல்லாரும் கவனத்துல வச்சுக்கிறீங்க, இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க. கால சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு, பாத்துக்கிறீங்க.